டாக்டர், இந்த ஆண்மை குறைபாடுக்கு என்ன டாக்டர் முக்கியமான காரணங்கள்? கெட்ட பழக்கம் ஒரு சைடு இருந்தாலும், உணவு பற்றாக்குறை, விட்டமின் குறைபாடு. இன்னைக்கு நல்ல உணவு எடுத்துக்கிறது கிடையாது. அந்த காலத்துல கல்யாணம் ஆனவங்க பார்த்தீங்கன்னா, நிறைய பயிர் வகைகள், விட்டமின் சார்ந்த உணவு வகைகள், அது அவங்க நரம்புகள பலப்படுத்தும். ஆனா, இன்னைக்கு இந்த மாதிரி உணவுகளே கிடையாது. நேரத்துக்கு சாப்பிடுறது கிடையாது. சரியான நேரத்துக்கு தூங்குறது கிடையாது. எனர்ஜியான ஃபுட் எடுத்துக்கிறதே கிடையாது. முக்கியமா, இன்னைக்கு எல்லார் கையிலயும் ஈஸியா ஃபோன் கிடைச்சிடுது. சின்ன பசங்க கூட ஈஸியா ஆபாச படம் பார்க்கறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டா இருக்காங்க. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்க ஆண்மைய பலவீனப்படுத்துது. காலர் வெயிட் பண்றாங்க. வணக்கம். யார் எங்கேருந்து கால் பண்றீங்க? மேடம் ராமசாமி பேசுறேன் மேடம். விழுப்புரத்துலேருந்து பேசுறேன். சார்ட்ட பேசலாங்களா? கண்டிப்பா பேசலாம். டாக்டர் சொல்லுங்க ராமசாமி. டாக்டர் எனக்கு 45 வயசாகுது. ஓகே. லாரி டிரைவரா இருக்கிறேன். ம். மாசத்துக்கு 1 வாட்டி 2 வாட்டி தான் வீட்டுக்கு போவேன் டாக்டர். ஓகே, முன்னாடிலாம் எனக்கு அந்த பிரச்சனை இல்ல. சந்தோஷமா தான் இருந்தேன். ஓகே. ஆனா இப்போ ஒரு மாசம் ஒரு டைம் 2 டைம் தான் போறேன். என்னால முழுசா சந்தோஷமா திருப்தியா இருக்க முடியல. ஓ! இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு டாக்டர். லாரி ஓட்டுறீங்க. ஹீட்டான இடம். எத்தன வருஷம் வண்டி ஓட்டுறீங்கப்பா? 20 வருஷமா ஓட்டுறேன் சார். ஓகே. இந்த பிரச்சனை எவ்வளோ நாளா இருக்கு? ஒரு 6 மாசமா இருக்கு டாக்டர். ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நம்ம லீவ் முடிச்சிட்டாங்க கண்டிப்பா எடுத்துங்க. உங்க ஹீட்டு, விறைப்புத்தன்மை பிரச்சனை, வெந்து சீக்கிரம் வெளில வருது. இந்த மாரி பிரச்சனை எல்லாம் சரியாயிடும். மாசத்துல 2 வாட்டி கூட முடியலன்னு சொல்றீங்க. நம்ம லீவ் முடிச்சிட்டாங்க கேப்சூல எடுத்து பாருங்க. புது வீரியம் கிடைக்கும். புது சந்தோஷம் கிடைக்கும். நீங்க நினைக்கிற மாரி முழு திருப்தியோட இருக்கலாம். சரிங்களா? காலர் கிட்ட விறைப்புத்தன்மை இல்லாதத பத்தி சொன்னீங்க. இது எதனால வருது டாக்டர்? விறைப்புத்தன்மை என்பது ஒரு நரம்பு கோளாறு. அதாவது தசைகளோட செயல்பாடுல பாதிப்புன்னு சொல்லலாம். இத ஹைப்போஃப்ளெக்சிமான்னு சொல்லுவாங்க. பொதுவா நரம்பு பாதிக்கப்பட்டா விறைப்புத்தன்மை இருக்காது. ஆல்கஹால் அதிகமா எடுத்தா விறைப்புத்தன்மை இருக்காது. அது மட்டும் இல்ல, அதாவது B12 விட்டமின் குறைபாடுனால கூட இது வரும். இது இளைஞருக்கு மட்டும் இல்ல. 40, 50 வயசு ஆட்கள் கூட என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாருக்கும் ஆசைன்னு ஒண்ணு இருக்கு. ஆனா சரியான சொல்யூஷன் அவங்களுக்கு தெரியல. மார்க்கெட்ல இன்னைக்கு என்னென்னவோ மருந்துகள் இருக்கு. எல்லார் கையிலயும் ஃபோன் இருக்கு. ஏதோ ஒரு மருந்து எடுத்துக்கின்னு உடம்ப கெடுத்துக்கிறாங்க. நம்ம லீவ் முடிச்சுட்டாங்க. எந்த பக்க விளைவுகளும் கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை மூலிகையிலான ஆனது. அது மட்டும் இல்ல. கிட்டத்தட்ட 8 வருஷமா அந்த ஃபீல்ட்ல இருக்கு. அதனால எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம். விறைப்புத்தன்மை பிரச்சனை இருந்தா பயப்படாதீங்க. நம்ப லிவ் முஷ்டாங் எடுத்துங்க. தாம்பத்தியத்துல ஆரோக்கியமா இருங்க. இந்த லிவ் முஷ்டாங் ஆயுர்வேதிக் மருந்து மட்டும் இல்ல. இப்ப இருக்க நவீன காலத்துக்கு ஏத்த மாதிரி அனைத்து லேப் டெஸ்டும் பண்ணுது.